வாழ்த்துறை வழங்குவதற்காக ஜிடிஎன் கல்லூரி இன்று பறந்து விரிந்து ஜிடிஎன் கல்வி குழுமமாக மாறியிருக்கிறது. பிஎன்ஒஎஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவக் கல்லூரி, அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரி, ஜிடிஎன் சட்டக்கல்லூரி, அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் ஜிடிஎன் பொறியியல் கல்லூரியும் சேர்ந்திருக்கிறது. இத்தனை கல்லூரிகளின் கட்டடங்களையும் கட்டிய பொறியாளர் நம்முடைய அண்ணன் நல் நாகராஜன் அவர்களை உங்கள் முன்னே வாழ்த்துறை வழங்க அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வன் நயனுடையான் கண்படின் என்ற ஐயனுடைய வள்ளுவர் குறளை சொல்லி, ஈர நெஞ்சம் உடையோருடைய செல்வம் என்பது ஒரு நல்ல மரம் ஊரின் நடுவே பூத்து காய்காய்த்து பழம் பழுத்து குலுங்குவதற்கு சமமாகும். அந்த மரத்திலே இருக்கின்ற கனியை அத்துணை உயிர்களும் உண்டு வாழுமாம். அப்படிப்பட்ட குறளுக்கு சொந்தக்காரர்களாக இங்கு நான் பார்க்கக்கூடியதுதான் அருமை ஐயா ஜிஎஸ் அவர்கள், அருமை அண்ணன் ரத்தினம் அவர்கள், அருமை அண்ணன் நாட்டாமை காஜா மைதீன் அவர்கள் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு ரெண்டு செய்திகளை சொல்லி நான் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். ஒரு செய்தி, எந்த தொழில் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறை சார்ந்தவர்கள் தான் அந்த துறைக்கு தலைவராக இருப்பார்கள் அல்லது அந்த சங்கத்திற்கு தலைவராக இருப்பார்கள். இருப்பினும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சங்கத்திற்கு தலைவராக ஒரு ஏழை நடுத்தர மக்கள் கூட காரிலே செல்லக்கூடிய கனவு காணக்கூடிய ஒரு மக்களை அவர்கள் நினைத்தும் இடத்திற்கு நினைத்த நேரத்திலே நினைத்த தொகையிலே கொண்டு செல்லக்கூடிய ஆட்டோ தொழிலாளருடைய சங்கத்தினுடைய தலைவராக அருமையான ரத்னம் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உயரத்தை நாம் பொருளியல் கொண்டு அளக்கக்கூடாது நண்பர்களே, அவருடைய அருளியல் கொண்டு அளக்க வேண்டும். இந்த சங்கத்துடைய தலைவர், இந்த சங்கத்தை சார்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அவரோடு இணைந்து அவருடைய இந்த பிறந்த நாள் உங்களுக்கும் சேர்ந்தான இந்த பிறந்த நாளாக இருக்கும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஒரு தமிழகத்திலே தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும்தான் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே அதிக மழை பொழிவையும் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்றால், தமிழகத்தினுடைய பெரிய கொடை என்பது நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதே போல திண்டுக்கல்லுடைய ஒரு பெரிய கொடையாக அருமையா ஜிஎஸ் எப்படி உயர்ந்து நின்றாரோ, சின்ன வயதில் பென்சில் ரப்பர்லாம் நம்ம அவர்கிட்ட வாங்கி ஆசைப்பட்டிருப்போம் ஸ்கூலில், அதே போல அவரை சற்றும் பின்தொடர்ந்து அதே இடத்துல அதே சான்றாண்மையோடு தனது பணம் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தை சார்ந்தது, தன் சொந்த ஊர் புதுக்கோட்டை என்றாலும் இந்த வந்த ஊர் வாழ்ந்த ஊர் வாழ வைத்த ஊர் திண்டுக்கல் என்று அவர் இன்று வாழ்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. நான் ரெண்டு பேர்கிட்ட தான் நான் போய் வேலை கேட்டு என்னுடைய 33 ஆண்டுகள் பிஇ முடிச்சுட்டு 33 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டு பேர்கிட்ட தான் நான் வேலை கேட்டு போயிருக்கேன். ஒன்று நாகா குழுமத்துடைய அதிபர் திரு கேஎஸ் கமலக்கண்ணன் அவர்கள், இன்னொன்று அருமை அண்ணன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள். யார்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், யார் கூட நம்ம இணக்கமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் பாலை பார்க்காட்டியும் பால் பானையை பார்ப்பாங்க. பாலும் நல்ல பால் அவரோடு இருக்கிறதுனால பால் பானையும் நல்ல பானை என்று இணைந்த ஆசீர்வாதம் கூறி அவர் இன்னும் பன்னெடுங்காலம் நமக்காகவும் இந்த ஊருக்காகவும் வாழ்ந்து அவரும் நம்மை வாழ வைத்து இந்த திண்டிமா நகரம் மட்டுமல்ல தமிழகத்திலேயே பல்வேறு பகுதிகளிலே அவர் கல்வி சேவை, ஆன்மீக சேவை, இப்படி பல்வேறு சேவைகளை 2 துறையிலும் செய்து கொண்டே இருக்கிறார். கல்வி சேவை என்பது அறிவை விருத்தி செய்வது, ஆன்மீக சேவை செய்வது ஆன்மாவை ஆசுவாசப்படுத்துவது என்று கூறிக்கொண்டு, எங்கேயோ இருக்கின்ற ஒரு கடல் நீர் ஆவியாகி எங்கேயோ இருக்கின்ற மலைப்பரப்பிலே ஒரு சிறு துளியாக விழுந்து சிற்றோடையாக காட்டாறாக நதியாக மாறி திருப்ப கடலுக்கே போய் சேர்கிறது. அந்த செல்லும் வழிகளே பல்வேறுபட்ட உயிர்களை ஓரறிவு படைத்த புல் முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை இந்த நீரை பயன்படுத்துகிறான். அது எப்பொழுதும் நீராக செல்கிறது. அருமை அண்ணன் எப்பொழுது உயரத்தில் இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி,
எவ்வளோ ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் சரி, அவர் இந்த மண்ணையும் நம்மை விட்டு பிரியதும் இல்லை, பிரிய போவதும் இல்லை. அவர் இன்னும் நின்று நிலை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.